ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டுத்தையும் மாறனு சாக்லேட்டை வந்து ஓகே ப்ரௌனி தெரியுதா என்னடா ஒரு கை இருக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சாட்டர்டே. ஸோ இப்போ தான் எந்திரிச்சு கீழே வந்திருக்கேங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் கையோடு ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பிளானுன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி பாலக்கீரை பாலக் பன்னீர் பண்ணணும் அப்படின்னு வாங்கினேங்க. ஆனால் எனக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணுறது தான். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கும் ஆக்சுவலி பண்ண போகிறதில்ல. ஸோ இனியும் அதை விட்டேன்னா நல்லா நாசம் ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை நல்லா இது கழுவிட்டேன். இங்கே தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ லைட்டாக பிளான்ச் பண்ணிவிட்டு பியூரே மாதிரி அரைச்சிட்டு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் அதை எடுத்து பாலக் பன்னீரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கறியோ எதுக்காவது யூஸ் பண்ணிட போகிறேன். சப்பாத்தியில் கூட நம்ம மாவுல கூட அதை போட்டு வெறுவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அண்ட் அரைச்ச அதை வச்சு பிள்ளைகளுக்கு தோசையும் ஊற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து தோசை பேட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி நான் வந்து பாலக் இதை ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற டைமில் நேத்துள்ள வீடியோவில் நான் ஃபூஃபு வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஃபூஃபு பண்ணுறது. டேஸ்ட் எல்லாமே பக்காவாக வந்துச்சு. பட் டெக்ஸ்டர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ நான் எப்படியும் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ண தான் போகிறேன். ஆனால் உங்கள் கூட வந்து நான் என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னா, தண்ணி ஓவராக ஊற்றி அரைச்சிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபூஃபு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கப்பக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 கப்பு 3 கப்பு கிடைக்குதுன்னு வைங்களேன், 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ கெட்டியாக அரைச்சி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபூஃபு உருண்டை மாதிரி வரும். எனக்கு வந்து கொஞ்சம் குழுன்னு இருந்துச்சு. அது வந்து எனக்கு நான் வந்து அது திக்காகிடும் அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். பட் அப்படி இல்லை, டப்பியோக்கு அந்தளவுக்கு திக்காக மாட்டேங்குது. அதனால டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. டெக்ஸ்டருமே வந்து நல்லா சாப்பிடும்போது லபக்குன்னு உள்ளதான் போச்சு. ஆனால் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி குறைவாக ஊற்றி அரைச்சி குக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் இன்னொரு அட்டெம்ப்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் இங்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. பிளான்ச் தான். பிளான்ச்னா என்னென்னா போட்டுட்டு 30 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ 30 செகண்ட் பிளான்ச் ஆகட்டும். ஹாட் வாட்டரில் போட்ட உடனே பிரைட் க்ரீன் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு 30 செகண்ட் விட்டாச்சுங்க. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பாலக்கை எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பிரைட் க்ரீன் ஆகிடுச்சின்னு. ஸோ இது வந்து லைட்டாக நம்ம பிளான்ச் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து பியூரே பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நிமிஷத்தில் நம்மளோட பாலக் ஹெல்தி பாலக் பியூரே வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோங்க. லிட்ரலி அந்த வாடி வதங்கி போகக்கூடிய பாலக்கை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து குட்டீஸ்க்கு தோசை கலக்க போகிறேன். ஸோ தோசையில் வந்து நான் இது ஒரு ஸ்பூன் போட போகிறேன். நம்ம நார்மல் தோசை பேட்டர் தான். ஸோ நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகிட்டு ஆக்குன மாதிரி இருக்கும். ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா பிறகு கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால தோசை வராமல் ஆயிரும். ஸோ மிச்சத்தை நான் இந்த கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஓகே. இங்கே பாருங்கள், நம்மளோட பாலக் பியூரே நான் வந்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை மூடி, ஹாய் மஹி, உன்னை சுற்றி ஒரு கொசு பறக்கு. ஓகே. ஸோ இதை மூடி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலி 2 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். பட் எனக்கு எப்போ எடுப்பேன்னு தெரில, அதனால நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா, என்னோடதுன்னு இல்லை, உங்களுக்குமே ஃப்ரீசர் இப்போ விற்கக்கூடிய விலைவாசிக்கு ஃப்ரீசர் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. ஏன்னா வந்து பொருளை வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் ஈஸியாக, எந்த வித கெமிக்கல் எதுவும் இல்லாமல். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாலக்கா, இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், இதுக்கு பின்னாடி சீஸ் துருவுனது, இது
இது வந்து என்ன தெரியுமா, பருப்பு வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. திடீர்னு சாம்பார் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். இது ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி நான் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவாது பேஸ்ட்ரி பண்ணணும், ஆப்பிள் பை பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து டாப் பண்ணி நான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணாத இன்டர்நேஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கொச்சுகாரு, அதுக்கப்புறம் என்னோடய ரிசோட்டோ ரைஸ், இது வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த பனானா ஓவர் ரைப் ஆச்சு தெரியுமா. நான் 4-5 பேகு ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணேன். ஒரு 40-50 பழம் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். இது லாஸ்ட் பேக்கு. நான் இதை எடுத்து ஸ்மூதி வந்து பண்ணிவிடுவேன். ஸ்மூதி டக்குன்னு வேணும் அப்படின்னா ஃப்ரோசன் பனானா எடுத்து பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் செலரி அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா அதெல்லாம் எப்போவாது தான் கிடைக்கும். நம்ம இன்னும் எப்போவாது தான் சூப்பில் ஆட் பண்ணுவோம். ஹோல் ஸ்பைசஸ் சில சமயம் அதையும் ஃப்ரீஸ் பண்ணுவேன். இது ஏலக்காய், நட்ஸு, பீக்கன் அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எப்போவாது தான் கிடைக்கும். அதனால் இது வந்து அனுஷா வாங்கிட்டு வந்தது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது டிஷ்ஷுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரீசர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த சைடுமே வந்து நான் வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் இதுக்குன்னு வாங்கியிருப்பேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வெளியே வச்சா கெட்டு போயிடும். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஃபிலோ பேஸ்ட்ரி. இதை நான் வாங்கினேன், இன்னும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுப்பேன். ஓகே, ஸோ இந்த ட்ராயரில் தான் என்னோடய ஃப்ரோசன் மீட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம். வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தோசை மாவில் கீரை பியூரே போட்டோம். இதை இன்னுமே ஹெல்த்தியாக என்ன பண்ண போகிறேன்னா, எங்களோட கவுனி மிக்ஸ் இருக்குல்ல, அதில் 2 ஸ்பூன். ஸோ கவுனி அரிசி ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொள்ளு, கவுனி, பார்லி அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி, இது சேவரி, பெரியவங்க சாப்பிடுவாங்க. லைக் உப்பு போட்டு ஜீரகம் பெப்பர்லாம் போட்டு உப்பு போரிட்ஜு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. கவுனி போரிட்ஜ் மிக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தண்ணியில் இதை காய்ச்சி நீங்கள் குடித்தா போதும். பட் குழந்தைங்க கூழ் வந்து மகாமகிக்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து இனிப்பு தான் பிடிக்கும். அதனால் கவுனியை உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தோசை மாவில் இதை கலந்துருவேன். தோசை மாவில் இதை கலந்துட்டோன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியவும் செய்யாது, அவங்க உடம்புல அது சேர்ந்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா கவுனி அரிசி ஆக்சுவலி அவ்வளோ நல்லது. ஓகே, ஆனால் இப்போ தெரிஞ்சுட்டு இவளுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு பார்த்துட்டா சீக்கிரட்டை பார்த்துட்டா. இங்கே பாருங்க, போய் சொல்ல போகிறா. ஸோ அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாகி வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். சத்து மாவு அண்ட் கவுனி. ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது பாருங்கள். பழங்க, இதுதான் நம்மளோட தோசை கன்சிஸ்டன்சி. திக்காக பண்ணிட்டோம். நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க. ஸோ நம்மளோட க்ரீன் தோசை. ஸோ சுற்றிலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க லேசாக. ஓகே, லேசாக செவந்த உடனே எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஹெல்த்தியாக சிம்பிளான ஒரு தோசையை சின்ன ட்வீக்ஸ் மூலமாக ஹெல்த்தியாக இப்படி தான் மாற்றணும். ஸோ நம்மளோட கீரை தோசை ரெடி. ஸோ இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஊற்றிருக்கேன். ஸோ அதுவுமே சூப்பராக வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இஸ் சர்வ்ட். தோசை வித் நேத்துள்ள லெஃப்ட் ஓவர் கிரேவி. இப்போது என்ன டைம்? லாண்ட்ரி டைம், நெவர் எண்டிங் டைம். ஆக்சுவலி என்கிட்ட வந்து நான் இந்த சர்ஃப் எக்ஸலுக்கு வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் ப்ரமோஷனல் வீடியோஸ் போட்டேன்ல. அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஏப்ரன் தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைங்க, ஒரே ஏப்ரன் தான். அவ்வளோ அழுக்காக்குனாலும் ஆக்சுவலி இது வந்து போச்சு அந்த கரை எல்லாமே. ஸோ உண்மையிலேயே நானே வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணியாச்சுங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. முந்தி வந்து வேறு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கரை போகிறத பார்த்துட்டு நானே இப்போ இது வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோஷ்னல் வீடியோ தான், நான் உங்களை ஏமாத்துறேன்லாம் நினைக்காதீங்க. விடுடா, ஆக்சுவலி எவ்வளவு கரை ஆனாலும் நான் அந்த வீடியோவில் காணிச்ச எல்லா கரையுமே ஒரே ஏப்ரல் தான். அது துவைச்சி தான் எல்லா வீடியோவும் போட்டேன். குயிக் வாஷ். எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வ்ளாகே எடுக்கல, இருந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்து அதெல்லாமே முடிச்சாச்சு. உருப்படியாக இன்றைக்கி ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னா இந்த ஒர்க்கை முடித்தது தாங்க. 2-3 நாள் இருந்த பெண்டிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. பசங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு குளிச்சு.
ஆனால் நான் மட்டும்தான் அழுக்கு பாண்டையாக இருக்கேன். அப்படி தானே மஹியும் மகாவும் நல்ல காலையிலேயே குளித்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மாறனோட பர்த்டே, ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு கிளம்பணும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம தான் டவுனாக இருந்தால், கொஞ்சம் இன்றைக்கி டவுனாக இருக்குது, கொஞ்சம் மூடியாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாட்டு கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பேக்கிங் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி மாறனோட பர்த்டேயாகவும் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே ப்ரௌனிஸ் செஞ்சு அவனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. சில இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை, அதனால் கீழே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் எடுத்துருவோம். நான் அதுக்கடையில் இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஞ்சம் இறங்குங்க, இந்த பெட்டை விரிச்சிருவோம். இறங்கு அம்மா, இந்த பெட்டை விரிச்சிட்டு அந்தால கீழே போகிறேன். எஸ், ஜஸ்ட் லைக் தட் பெட்டு விரிச்சாச்சு. ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க் முடித்த ஒரு ஃபீல். என்கிட்ட லாஸ்ட் ஒரு வீடியோவில் யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த பெட்ஷீட்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது வாங்கி நியர்லி 5-6 இயர்ஸ் ஆச்சுங்க. ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இவங்கக்கிட்ட இந்த டிசைன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கம்ஃபர்டர் பெட்ஷீட்டு, பில்லோ கேஸு, அது ஒரு செட்டு மாதிரி வரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் ஷீட்ஸ் இல்லை, ஜஸ்ட் ரெகுலர் பெட்ஷீட்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போய் ப்ரௌனிஸ் பேக் பண்ணுவோம் டு ஃபீல் பெட்டர். போவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டது வந்தாச்சு. பட்டரு, அதுக்கப்புறம் சாக்லேட், இது நான் ஆர்டர் போடல, எடுத்து வச்சுருக்கேன். ஃபெரரோ ரோஷர் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் இந்த ரெண்டும் தான் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சதீஷ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் டவுன். ஸோ மாறனுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு நான் ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமான் மந்த்ரா சாண்டிங் ஹனுமான் அப்படின்னு. ஸோ இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி பேட்ரி இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இவங்க வந்து மந்த்ரா வந்து பாடிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் அதில் போட்டிருந்துச்சு. இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டாஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நான் ஹனுமான் பசில், அவனுக்கு பசில்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த ஹனுமான் பசில்ஸும் அவனுக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் மாறனோட பர்த்டே கிஃப்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌனிஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தையும் மாறனுக்கு பர்த்டே கிஃப்ட் ரப் பண்ணிடுவியா? மேலே இருக்கா வந்துட்ட பாரு, செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேக் மாதிரி பண்ணிடு, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியிலேருந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த பார் வந்து வாங்கினேன். வித்தியாசமாக இருக்கே, ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு. சரி, இதை ஃப்ரீசரில் வைக்கலான்னு திறந்தேன். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், இங்கே என்னடா ஒரு கை இருக்குது அப்படின்னு. இந்த பிள்ளைகள் என்னோட பிளாக் க்ளவுஸில் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுருக்கதை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாக் ஆகிட்டேன். பாஸ்கின் ராபின்ஸில் உள்ளது பார்க்குறதுக்கு இந்த மார்ஸ் பார் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் வந்து சாக்கோ ஃபட்ஜ் ஐஸ்கிரீம் டபுள் பார். ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஆக்சுவலி என்னோடய ஃபட்ஜி ப்ரௌனிஸ். நான் மோர் தேன் 100 டைம்ஸ் பண்ண ஒரு ப்ரௌனி. இன்றைக்கி ஆக்சுவலி நான் கொஞ்சம் இருக்கிறதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இதோட ப்ராப்பர் ரெசிபி லிங்க், இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து கொக்கோ ப்ரௌனிஸ் தான், ரொம்ப ஈஸி. அதாவது சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெசிபியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மைதா மாவு, 3 முட்டை, 225 கிராம் பட்டர் உருக்குனது. நான் இன்றைக்கி சால்ட்டட் யூஸ் பண்ணுறதுனால சால்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லாட்டி ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணணும். ஒரு ஈச்சை பாருங்க சுற்றி சுற்றி வருது, இங்கே பாரு, வேணுக்குன்னு என்கிட்ட சண்டைக்கு வருது. 1 டீஸ்பூன் வெனிலா இல்லாட்டி வெனிலா பவுடர் வச்சுருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் ஒயிட் சுகர். இந்த இதுதான் வந்து அதுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர். நான் இதில் வந்து காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவேன் ஃப்ளேவருக்கு அண்ட் டெக்ஸ்சருக்கு. இன்றைக்கி நான் என்கிட்ட காஃபி பவுடர் இல்லை, இன்ஸ்டன்ட் இல்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாக்லேட், இன்றைக்கி வந்து இந்த சாக்லேட் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் இதை க்ரஷ் பண்ணி பேட்டரில் நம்ம
போட போகிறோம். ரொம்ப சிம்பிள். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த ரெக்டாங்கிள் பேன் இருந்தால் அது பெட்டர். நான் இன்றைக்கி இந்த பேனில் தான் பேக் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த மெஷின் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைன்னு இல்லை. ஸோ உருக்குன பட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நம்மளோட வெனிலா பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் போல் நீட் பண்ணேங்க. இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து எமல்சிஃபை ஆகி வரும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ முட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ டைம் எடுத்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரிங்க்லி டாப் வரும். ஓகே, ப்ரௌனிஸில் இப்போ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து அந்த உங்களுக்கு தெரியுதா அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபோமி வருது இல்லை. ஸோ இன்னுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பட் இது ஓகே தான். இப்போ நம்ம கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவு இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படி நல்லா ஜென்டலாக அப்படி கம்பைன் பண்ணி விட்டுருவோம். விஸ்கை வச்சே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் பாருங்கள் நல்லா க்ளாஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து மேலே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி உடச்சிருங்க. ஸோ இதை உடச்சிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஆல் டன். இப்போ இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இந்த பேனில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிடலாம் அவனில் வச்சு. ஓகே, ப்ரௌனிஸ் பேனில் வச்சுட்டேங்க. இப்போ நான் அவனில் வச்சு 25 to 30 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணால் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருவோம். ஒழுங்காவா ப்ரௌனிஸ்? நல்லா வாங்க. ஆக்சுவலி பேக்கிங் வந்து தெரப்பியூட்டிக்கு, எனக்கு காம் டவுன் ஆகும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உண்மையிலே நான் இப்போ காம் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதோ இருக்குது பேக்கிங்கில் சம்திங். டைம் இப்போ அரௌண்ட் 5 ஆக போகுதுங்க. எனக்கு பசி வந்துடுச்சு. ஏன்னா இதுதான் நான் சாப்பிட்ற டைம். அதனால் நான் வந்து அஞ்சனா எப்படியும் அங்கே போய் சாப்பிட்ணுமா, அதனால் லைட்டாகிட்டு கறி நூடுல்ஸ் கிரேவிங் வந்துடுச்சு. அதனால் நான் கறி நூடுல்ஸ் எனக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி இதை சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த கறி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்கும். எத்தனை நூடுல்ஸ் வந்தாலும் இதுதான் என்னோடய ஃபேவரட். சின்ன வயசில் 7th படிக்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இதை நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன் லஞ்சுக்கு. அப்போ வந்து எங்கள் பெஞ்ச் இப்படி இருக்கும். பெஞ்ச் இப்படி தானே போட்டிருப்பாங்க. அதில் அந்த சைடு ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் தான் நாங்கள் எங்கள் பேக்கெல்லாம் வச்சுருப்போம். அந்த பேக்கில் அதை நீக்கி வச்சுட்டு அதில் ஓரமாக உட்காந்து டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கறி நூடுல்ஸ் திருட்டுத்தனமாக சாப்பிடுவோம். ஸோ இது எப்போ செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நம்மளோட ப்ரௌனீஸை ஜஸ்ட் நவ் வெளியே எடுத்தேங்க. ஸோ எப்போவுமே ப்ரௌனீஸை நீங்கள் அண்டர் பேக் பண்ணலாம், ஆனால் ஓவர் பேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் ஸ்டில் உள்ள கூயியாக இருக்கும்னு, ஆனால் இது நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ செட் ஆகி வரும்போது கூயியாக ஃபட்ஜியாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ இது கூல் ஆகட்டும். மகாவோட ட்ரெஸ் அது அடுதானே? ஆமாம், மாறன் பர்த்டேக்கு மஹி. இது வந்து யாருக்கு எடுத்தது? அனிஷா கல்யாணத்துக்கு எடுத்தது அடுதானே? அனிஷா சித்தி கல்யாணத்துக்கு எடுத்தது தானே? ஆமாம், க்யூட். மஹி இதை போட்டுட்டு சூப்பராக இருக்க போகிறான். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ரெடி, கிளம்பியாச்சு. ஸோ கீழே போய் ப்ரௌனிஸை கட் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதுதான். பசங்க ரெடி ஆகிட்டாங்களா? மஹி ரெடியா? ஏய் மஹி ரெடி. மகா ஓகே, போலாமா? சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் முதலே பண்ணணும். வா, சரியா? கீழே போகிறேன் அம்மா. ஓடியாங்க. ப்ரௌனிஸ் வந்து எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்க, தெரியுதா?
சாக்லேட் உள்ள மால்ட்டனா அந்த சாக்லேட்டே நட்ஸ் சாக்லேட்னால உங்களுக்கு இடையில அப்படி வந்திருக்கு. அண்ட் பர்ஃபெக்ட் அந்த கிராக்லி டெக்ஸ்சர். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து என்னோடய நோ ஃபெயில் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ப்ரௌனிஸ் பேக் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போகலாம். விடு விடு மகினி விடு. பர்த்டே பாய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்தேன். ஏன்னா பசங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அப்படியே படுத்தாச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். கொத்து பரோட்டா, பாலாடை, இடியாப்பம், சிக்கன் கறி, அதுக்கப்புறம் என்னது சிக்கன் ஃப்ரை, முட்டை ஆம்லேட்டு, அந்த மாதிரி வச்சு வெளுத்து வாங்கியாச்சு. ஸோ வந்து படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ பாய்.